Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this time of this study, Father God. You have given us an extra grace or where we can read your word, talk about it, share our information, share the revelation you have given to our hearts, Father God. Lord, we thank you so much for it. Help us to use the wisdom wisely. Guide us, Father God, where it has to be used. Help us to understand it, Father. Lord, we bring to our mind, Father, that you are a holy God and we are sinful people. We do need atonement, and there, by love you have given it, and we thank you, Father, for that. And we also remind ourselves then those who do not accept that gift are due for punishment. And help us, Father, to understand both grace and mercy and wrath is all wrapped up into one same package. Lord, help us to understand that. Help us to give us the clarity, Father God. May all doubts go away. Help us, Father, to weigh this equally, Father, and help us to live in this world as you want us to live, a pleasing life for you. Be with us, Lord, while we study. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. Okay. So we were in the middle of chapter 16, yeah. So we kind of ended with the three bowls. We are coming to the close of Daniel's 70th week, or and the 7 years of tribulation and great tribulation endக்கு வர போகுது. Okay, right. So we saw in first bowl human beingக்கு ஏதோ ஒரு plague வருதுல்ல, ஏதோ ஒரு வியாதி வருது. Unbelieversக்கு மட்டும்தான், not for the believers. Then we are seeing all water getting affected. அது ரொம்ப ஒரு necessity இல்லையா? பட் ஸோ அது அஃபெக்ட் ஆனால் என்னெல்லாமோ அஃபெக்ட் ஆகும் நம்ம பீப்புளுக்கு நார்மல் லைஃப்பில். ஐ திங்க் யூ கேன் இமேஜின், ஐ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஃப்ரம் எக்கானமி காமர்ஸ்லேருந்து இந்த ஒரு குட்டி ஸ்ட்ரெயிட்டு ஒரு கண்ட்ரி மூடி வச்சனால அதுவே எவ்வளோ ப்ராப்ளம். இப்போ இமேஜின் 100% ஆஃப் த வாட்டர் இஸ் கான், என்ன நடக்கும்னு இல்லை. ஸோ யா, திங்ஸ் ஆர் கோயிங் டு பி ரியலி ரியலி ஹாரிபிள். அதனால தான் இந்த டைம்ஸ் ஆர் ஷார்ட், பை த வே. இட்ஸ் கோயிங் டு பி வெரி குவிக். இட் கெனாட் ரொம்ப நாள் காலம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இல்லை, பீப்புள் வில் ஜஸ்ட் டை. அதனால அது கொஞ்சம் காலமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ வாட்டர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். அதில் சி வாட்டர் இஸ் அஃபெக்டட் 100%. எவ்ரி லிவிங் க்ரீச்சர்னு போட்டிருக்கனால வி அண்டர்ஸ்டாண்ட் தட் சீல இருக்கிற எல்லா லிவிங் க்ரீச்சர், இட் குட் பி ஹியூமன்ஸ் as வெல் இல்லையா, அங்கே அதில் இருக்கிறவங்க. இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டுன்னு ஏஞ்சல்ஸ் வேற அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க, ரைட்? ஸோ தே ஆர் ஆல்சோ அக்செப்டிங், which actually happens in the third bowl. Fresh வாட்டரும் affected, and the angels are okay with it. So இந்த போர்ஷன் நம்ம நேத்து பார்த்தோம். So we will move on to the fourth bowl. So in your Bibles, keep your Revelation 16 open, and we will read verses 8 and 9. Revelation 16, 8 and 9. நான்காம் தூதன் தன் கலசத்திலுள்ள எதை சூரியன் மேல் ஊற்றினான், கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. ஓகே. ஸோ இந்த தூஷிக்கிறது யூ வில் சி அது இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. 6th ட்ரம்பெட்லேயும் தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் எல்லாம் போயிடுச்சு, அழுகெல்லாம் நின்று போச்சு. இது ஏன் நடக்குதுன்னு கன்ஃபியூஷன்லாம் நின்றுச்சு. நல்லா தெரியும் இப்போ இந்த காட் பண்ணுறாங்க அப்படின்னும் தெரியும், யாவே காட் தான் பண்ணுறாங்கன்றதும் தெரியும். இருந்தும் இல்லை, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற லெவலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. யூ கேன் see this building up. ஓகே, ஸோ அது நடக்குது எங்கே ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்னிங். ஓகே,
இந்த பிக்சர்ஸ் ஐ ஹவ் புட், நான் போட்டிருக்க படங்கள் வந்து அந்த வசனத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோ அதை கரெக்டா போட்டிருக்கேன். யூ கெட் மீ? அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு செக் பண்ணி பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் இப்படி தான் நடக்கும் ஆக்சுவலான்றது, இப்படின்னா இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் நடக்கும்ன்றது நம்ம அது மேபி இமேஜின் பண்ணால் அது தப்பு. ஓகே, அது ஒரு சயின்ஸ் பிரகாரமாக ஏதாவது நடக்கும். அந்த டைமில் உள்ள டெக்னாலஜி மேபி வில் கம் இன் டு பிக்சர். ஸோ கொஞ்சம் வேற மாதிரி ரியாலிட்டியில் எப்படி நடக்கும்ன்றது ரியல் லைஃப்ல அது எனக்கு தெரியாது. அந்த படம் வரைகிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த படங்கள் வந்து வசனத்தின்படி கரெக்டா ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ண படங்களை நான் எடுத்திருக்கேன். இதுல எதுவும் தப்பா இருந்ததுன்னா அந்த படத்தை யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ்வலா. ஸோ அது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். ஏன்னா ரெவலேஷன்ல படம் போடக்கூடாதுன்னு ஆரம்பிச்சேன், பட் இட் வாஸ் நாட் பாசிபிள். ஓரளவுக்கு படம் போட்டாதான் மனசுக்கு விளங்குற மாதிரி தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் யூசிங் பிக்சர்ஸ், பட் ஜஸ்ட் a small reminder. Okay, let us get into this verse. Okay, இந்த fourth பவுல்ல என்ன நடக்குது? ரொம்ப ஒரு பயங்கர சூடு. த்ரூ சன் கடவுள் அந்த சூட்டை கொண்டு வராரு இல்ல. the so the bowl is poured on the sun and power was given to him to scorch men with fire. So ஏதோ ஒரு காரியம் சன் மூலம் வருது, பட் பயங்கர ஹீட் which is affecting ஆல் மென் இல்ல ஆல் பீப்புளை சூட்டுனால அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு காரியம் நடக்குது. ஸோ இந்த சன்னை கடவுள் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறாரா பைபிள்ல ரெவலேஷனுக்கு முன்னாடி? நிச்சயமா. நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சில பாயிண்ட்ஸ். ஸோ 9th பிளேக்ல இருந்தது என்ன, எப்படி இருந்தது? சன்னை ரிமூவ் பண்ண மாதிரி இல்ல, இருட்டு உண்டாக்குனாரு. ஸோ சன்னும் அவரோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்றது விளங்க பண்ணிட்டே வராரு. ஸோ காட் இஸ் த கிரியேட்டர். அவரு தான் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி. அது அவர் சொல்லதான் அது ஷைன் பண்ணுது. அவர் சொல்லதான் நெக்ஸ்ட் டே மார்னிங்னு ஒன்று உதிக்குது. அது இல்லைன்னா இல்லைதான் இல்ல. ஸோ அது அது அதை விளங்க பண்ற காரியம் இதெல்லாம். ஸோ பிளேக் டைம்லயும் ஹீ ஷோட் இந்த மாதிரி இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல்னு. ஜோஷுவாவோட ஒரு பேட்டில் சன்னை நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு பேட்டில் இருக்குல்ல, பேட்டில் சன்னை நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இல்லையா? ஒரு சண்டை ஒரு சண்டை வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் நீளமா இருந்ததுன்னா அது இஸ்ரேலுக்கு நல்லது. அதனால கையை தூக்கி நிறுத்தி வச்சு அப்படியே சன் கூட கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். விச் இஸ் நைஸ். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ பேக் கால்குலேட் பண்ணி தே ஆக்சுவலி சே ஆமா ஒரு நாள் ஒன்று உதைக்குது, ஃபியூ ஹவர்ஸ் கால்குலேஷன்ல வரமாட்டேங்குதுலாம் சொல்லுவாங்க சயின்டிஸ்ட். விச் இஸ் தட் மீன்ஸ் இட் ஆக்சுவலி ஹேப்பன்டு. அப்புறம் சன் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குன்ற காரியம் சன்னை கடவுள் யூஸ் பண்ணி எண்ட் டைம்ஸ்ல, அந்த டைம்ல இந்த சின் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ட்ரிபுலேஷன் டைம்ல சன்னை கடவுள் யூஸ் பண்ணுவாருன்ற காரியம் ப்ராஃபஸில நிறைய இருக்கு. எந்த ப்ராஃபஸி ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஓகே, லெட் அஸ் ரீட் ஜோயல் 2:31. வேற யாராவது? ஆமோஸ் 8:9. யோவேல் 2:31 தானேக்கா? ஆமா. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். ஸோ இந்த தெரிஞ்சதில்ல. ஸோ இது ஒரு பாப்புலராக கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். ஸோ அது ஐசாயாவும் சொல்லியிருக்காரு, ஆமோஸும் சொல்லியிருக்காரு, ஜீசஸும் சொல்லுவார். மேத்யூ 24:29 பார்த்துருவோமா? மேத்யூ 24:29. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஓகே. ஸோ ஜீசஸ் வந்து அந்த ட்ரிபுலேஷன் டைம்க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ சன் இஸ் கோயிங் டு பி யூஸ்ட் இன் எண்ட் டைம்ஸ். ஆனால் இதெல்லாம் டார்க்கெண்டுன்ற காரியம் இருக்கு, கிரேட் ஹீட் இருக்கும்னு பாயிண்ட் மென்ஷன் பண்ணல. இது வரைக்கும் நம்ம படிச்ச வாசனத்துல எல்லாம் டார்க்கனிங் இருந்தது. ஆமா, நான் சொன்னேன்ல எப்படி சன் வழியா இவ்வளோ ஹீட் வரும். ஸோ ஓசோன் லேயர்
இஸ் ப்ரொடெக்டிங் அஸ்ன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஓசோன் லேயர் போயிருமோ? ஸோ வி டோன்ட் நோ. ஓகே, அது ஜஸ்ட் அ தாட், ஜஸ்ட் அ தாட். ஸோ sun is just a tool in almighty's hands இல்ல. அண்ட் எத்தனை ரிலிஜியன்ல சன்னை ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள். சன்னை கடவுள்னு நினைச்சு ஒர்ஷிப் பண்றது உலகத்துல நிறைய 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 பேரு. அதை விட இன்னும் நேச்சர் இஸ் கிரேட்னு சொல்லி சன்னுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கிறது இன்னும் எத்தனையோ கோடி மக்கள். அப்போ காட் when he is சூரிய பகவான் சொல்லுவாங்க அக்கா. என்னப்பா? இந்தியால சூரிய பகவான், சூரிய ஆமா, பகவான், சூரிய பகவான். கரெக்ட் கரெக்ட். ஸோ எல்லா எல்லா பேகன் காட்ஸ், இந்த மாதிரி ஐடல் வர்ஷிப்பிங் ரிலீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, கிரீக்கு, ரோமன், எல்லாருமே சன்னை வர்ஷிப் பண்ணுவாங்க. அமெரிக்கால இருந்த பேகன் வர்ஷிப்பர்ஸ், அந்த இஃப் யூ நோ த ஆஸ்டெக் பீப்புள் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பிரமிட்லாம் கேட்டுவாங்க. அவங்களும் அவங்க எல்லாருமே இந்த சன்னுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சன்னை வர்ஷிப் பண்ணுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நல்ல பாடம் இல்லை, எத்தனையோ பேருக்கு மெசேஜ் அது. சன்னையே அடக்கி ஆளுற தேவன் நானுன்னு கடவுள் சொல்றது, ரைட்? ஸோ இட்ஸ் a வெரி ஆக்சுவலாக ஒரு ஈஸி டூல், ஈஸியாக கடவுள் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரு. நீங்க இதை போய் நேச்சரை நம்புறீங்க, நேச்சரை போய் நம்பிட்டு இருக்கீங்க, நேச்சருக்கும் மேல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற பாயிண்ட். ஓகே, நியூ கிரியேஷன் ஆகி நியூ எர்த், நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் வரும்போது சன்னே இல்லை அங்க. சன் வெறும் ஒரு லைட் கொடுக்குற ஒரு சாமான் தான் இல்ல. இன் காட்ஸ் ஐஸ் அதுவே இவ்வளோ நமக்கு இவ்வளோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு நமக்கு தெரியும். பட் இட் இஸ் ஜஸ்ட் காட்ஸ் கிரியேஷன் ஃபார் அஸ், இல்லை ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ரெவலேஷன் 21:23 வாசிக்கிறீங்களா? அதுல சன்னே இருக்காது நம்ம புது புது கிரியேஷன்ல. ரெவலேஷன் 21:23. And the city had no need of the sun, neither of the moon to shine in it, for the glory of God did lighten it, and the Lamb is the light thereof. Absolutely right. So Jesus becomes the light. So அதனால தேவையே இல்லை காடோட க்ளோரி இஸ் இனஃப் இல்ல. நமக்கு லைட்டுக்கு வேணும் ஒரு பொருள் அப்படின்னே தேவையில்லை இல்ல. ஸோ சேம் திங் இஸ் தேர் இன் ஐசையா 16:19 ஆல்சோ. ஸோ சன்னை கடவுள் டூலாக யூஸ் பண்றாருன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது we Christians only will give full understanding of thatல நமக்கு நல்லா விளங்கும். ஓகே, ஸோ இந்த blaspheme பண்ணாங்க இல்லையா, people are talking now bad against Godன்ற பாயிண்ட்ல. அது மனுஷர் ஹார்ட் ஆயிட்டே போறாங்கல்ல, ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஆயிட்டே போகுது. ஃபேரோக்கும் அப்படிதான் நடந்தது. முதல்ல he will try to fight நைல் நதி ரத்தமாகும் போது அந்த டைம்லலாம் ஹில் ஃபைட், மினிஸ்டர்ஸை கூட்டு வர்றார், அதை பண்ணுவார், இதை செய்வார். ஆனால் போக 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 அந்த 6th 7th 8th பிளேக்லாம் டைம்லலாம் ஹிஸ் ஹார்ட் இஸ் ஸோ ஹார்டு. அதாவது நீங்க என்ன சொல்றது, நான் என்ன ஒபே பண்றது, அந்த மாதிரி ஒரு 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 ப்ரைட் அண்ட் ஈகோ அண்ட் அது வர ஆரம்பிச்சிடும். ஹிஸ் ஹார்ட் ரியலி பிகம் ஸோ ஹார்ட். தேவனுடைய கடவுளுடைய வேர்ட்ஸ் உள்ள போகாத அளவுக்கு ஹார்ட் ஆயிருது. அது அந்த மாதிரி ஹார்டா ஆகும். ஸோ இந்த வே ரெவலேஷன்ல எழுதிட்டு வர்ற விதமும் காட் இஸ் டெல்லிங் இல்லை. அதுலேயும் அந்த ரெக்கார்ட்லேயும் வாசிச்சா அப்படியே மோசமாயிட்டே வர்றது we can see. ஓகே, ஸோ it's a topic which we can study about hardening of heart. அது எப்படி நடக்குது, மனுஷர் நடத்துறதா, சாத்தானோட எஃபெக்டா, காட் ஹார்டன் பண்ணுவாரா? ஸோ அது ஒரு மச் பிகர் டாபிக். நான் அதுக்குள்ள இப்போ போகல. ஓகே, ஐம் நாட் கெட்டிங் இன் டு தட். பட் இன் ஜென்ரல் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம பார்த்தா கூட
கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி மேல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்காரு. எத்தனையோ விதமா காஸ்பல் கொடுத்தாரு இல்ல, சர்ச் மூலமா கொடுத்தாரு. சர்ச் போனதுக்கு அப்புறம் அந்த 2 விட்னஸஸ் இருந்தாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து சொன்னாங்க. 144,000 பீப்புள் யூத மக்களுக்கு சொன்னாங்க. யூத மக்களை பிடிச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னுலாம் இருக்கு. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேர் நம்பவும் செய்தாங்க இல்லையா. அப்புறம் பனிஷ்மெண்ட்ஸ் இன்டென்சிட்டி குறைவா குட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை பெருசாக்கி 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 அப்படியும் பண்ணிட்டாரு. எல்லா விதமும் பண்ணிட்டாரு. சான்ஸ் டு ஷோ ஹூ இஸ் காட். ஹூ இஸ் காட்னு தெரிஞ்சா என்ன என்ன தெரியும்? நெக்ஸ்ட், நம்ம ஒர்த்தி இல்லை, நான் கடவுளுக்கு இந்த கிரேட் கடவுள் கிட்ட போறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்ற ஃபீலிங் வரும். சின் கண்ணுக்கு தெரியும். தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? ரிப்பென்ட் பண்ணுவாங்க. ரிப்பென்ட் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கோ க்ளோசர் பிகாஸ் ஹி அட்டோன்ஸ் இல்லையா. ஸோ யூ வில் கெட், ஐ மீன் எவ்ரி பர்சன் வில் கோ க்ளோசர் டு காட். ஸோ அந்த அதுக்கு தான் பனிஷ் பண்றது, அதுக்கு தான் ஐ எம் காட்னு காட்டுறதுக்கு தான் காட் இஸ் டூயிங் ஆல் திஸ். In fact, and the 10 plagues, maybe I'll do it next time, okay? And the 10 plagues பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக கொடுக்குறேன்றதையும் எழுதுவாரு. அண்ட் ஹி வில் ரைட், உங்க எல்லாருக்கும் நான் தான் காட்னு தெரியணும், உங்க தலைமுறைக்கு எல்லாருக்கும் தெரியணும், உங்களுக்கு மட்டும் இல்லை ஈஜிப்டுக்கும் தெரியணும், உங்களுக்கும் ஈஜிப்டுக்கும் மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியணும். இப்படி வரிசையா சொல்வாரு கடவுள். அத்தனை வசனங்களும் இருக்கு. ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ், அந்த 10 பிளேக்ஸ் பண்ற ப்ராசஸ்க்கு ரீசனே எதுக்காக? ஐ ஆம் காட் அப்படின்றத எல்லாருக்கும் விளங்க பண்றதுக்காக, டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். அது விளங்குச்சு. நீங்க கொஞ்சம் ஒரு 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 பாஸ் எடுத்துட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இவங்க எங்க ஈஜிப்ட் விட்டு இந்த 10 பிளேக் முடிஞ்சு வெளியில வராங்க. வெளியில வந்து அவங்க ஷார்ட்டா நடந்து கானான் தேசத்துக்கு போயிருக்கலாம். கரெக்டா? இட் சீம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் 11 days வாக். ஆனா அவங்க கடவுளும் கூட்டிட்டு போல, அந்த வழியில கூட்டிட்டு போகாம சீனாய்க்கு கூட்டிட்டு வந்து லாலாம் கொடுத்து அங்க ஒரு 3 months அங்க இருக்கிறாங்க. அங்க 1 year இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்ப கூட்டிட்டு போறாரு. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து மிரக்கல் பார்த்து லா கிடைச்சு அப்படிலாம் இருந்ததுக்கு அப்புறமும் முறுமுறுப்பும் உண்டாயிருக்கும். கடைசியில் அந்த காதேஷ் பர்னியால போய் அந்த 12 பேர் உள்ள போய் ஸ்பைஸ் போயிட்டு வருவாங்க பாருங்க, அங்கதான் மெஸ். அவங்க அந்த ஸ்பையே அனுப்பாம நேரம் போயிருந்திருக்கலாம். வெரி மச் கடவுள் கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. அந்த மனுஷரை அனுப்புனாங்க பாருங்க, மனுஷரை அனுப்புனோன்னு தான் குழப்பம் வந்தது. ஏன்? நோ பிலீஃப், நம்பல கடவுளை, ட்ரஸ்ட் போயிருச்சு. ஈவுக்கு வந்து அதே ப்ராப்ளம். பெஸ்ட் தான் கடவுள் எனக்கு கொடுத்துருப்பாருன்றத நம்பாம, ஓ கடவுள் கொடுக்காத இந்த மரம் அதை விட பெட்டரா இருக்குமோ, அப்போ ஒரு சந்தேகம். கடவுளுக்கு தான் கொடுத்துருக்காரு, கடவுள் தான் படைச்சு எல்லாம் வச்சிருக்காரு, கடவுள் தான் ஆடமை கொடுத்தாரு, கிரியேட் பண்ணாரு, எல்லாம் தெரியும். அப்போ கடவுள் என்கிட்ட இருந்து ஏதோ கொடுக்கல, எனக்கு அதுவும் வேணும். சி வாட்? அப்போ ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இல்ல, கிரியேட்டருக்கு மீறின மூளை இருக்கா என்ன நமக்கு? இல்ல, ஈவ் டஸ் த சேம். அதான் ட்ரஸ்ட் இல்லாம போறது. அதே ப்ராப்ளம் தான் இந்த 12 பேர்ல 10 பேருக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ தே வில் கோ அன்பிலீஃப்ல திரும்பி வந்து 40 வருஷம் சுத்துறாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம்தான் ஜாஷுவா ஜெரிகோக்கு போறாரு. ஆனா ராகாபுக்கு எப்படி தெரியும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 10 பிளேக் நடத்தின இந்த அமேசிங் காட பத்தி. பட் ஷி வில் நோ, ஷி வில் பிலீவ் அண்ட் ஷி வில் பி சேவ்ட். ஸோ காட் அவரு சேவ் பண்றது, அந்த மாதிரி சேவ் பண்றதுக்காகத்தான் இது எல்லாருக்கும் தெரியணும். எவ்ரிபடி ஷுட் நோ, எவ்ரி ஒன் ஷுட் நோன்ட்டு ஹீல் டூ த பிளேக். அண்ட் அதுக்கு ப்ரூஃபும் இருக்கு. ஓகேயா? அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் பேசுறோம் பாருங்க. ஸோ யா, காட்ஸ் பர்பஸ் வில் பி அச்சீவ்ட் ஆஃப் கோர்ஸ். ஓகே, சேம் பர்பஸ் தான் ட்ரிபுலேஷன் பீரியட் ஆல்சோ, ரைட்? God, he's introducing himself. நான் தான், I am God, I am God, come to me, come to me சொல்றது தான். எவ்வளோ அன்பு, எவ்வளோ அன்பு. ஆமா. சரி. அண்ட் தென் சர்ச்
பத்தி வாசிச்சு பாருங்க. ரெவலேஷன் 2:16-21 அவங்களுக்கும் அதே வார்னிங் தான். ரெவலேஷன் 2 இது எந்த வசனம்? ஜீசஸ் நீ மனம் திரும்பு, ம். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஸோ இது யார்கிட்ட இது ஜீசஸ் சொல்றது. யார்கிட்ட சொல்றாரு? சர்ச்சு கிட்ட சொல்றாரு இல்ல? சாப்டர் 2 and 3 7 சர்ச்சிட்ட ஜீசஸ் இஸ் டாக்கிங். அப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்னிங். அந்த வார்னிங்ல அவர் என்ன சொல்றாரு? நீங்க உங்க தப்புகளை நோட்டீஸ் பண்ணி திருந்தி வாங்க. சர்ச்சில் இருக்கவங்களுக்கு ப்ளீஸ் நோட், சர்ச்சுக்கு வந்துட்டா எல்லாரும் பிலீவர்ஸ் இல்லை இல்லையா? ட்ரெடிஷனலா வரவங்களுக்கு தெர் இஸ் ஸ்டில் தே ஹாவ் டு பி சேவ்ட் இல்ல? ஸோ சர்ச்சில் உள்ள பீப்புள்கிட்ட தான் பேசுறாரு அண்ட் சொல்றாரு, திரும்பி வாங்க என்கிட்ட, இல்லைன்னா ஐ வில் கம் டு டிஸ்ட்ராய். ஸோ இதெல்லாம் கிரேஸ் டைம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம். verse 21 அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. அண்ட் அது இன்னொரு பின்னால் இன்னொரு வசனம் இருக்கு, வேற he will punish them. ஸோ இந்த வார்னிங்ஸ் வந்துட்டே தான் இருக்கு இல்ல? இட்ஸ் கண்டினியூஸ்லி கம்மிங். 6th trumpet டைம்ல ரெவலேஷன் 9:20 and 21 அப்படி இருந்தும் அந்த வாதிகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலை பாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. வெரி கிளியர் இல்லையா? ஸோ அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. 6வது ட்ரம்பெட்ல கூட மனம் திரும்பல அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா, ஜீசஸ் எழுதியிருக்காருன்னா ஏன் எழுதுறாரு? அதுக்காகத்தான் அந்த பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தும் மனம் திரும்பல, மனம் திரும்பல, மனம் திரும்பலன்னு வரிசையா வருது. ரைட்? ஓகே, யூ வில் நோட் தட். ஆமா, எல்லாரும் மனம் திரும்பியிருந்தாங்கன்னா 7th ட்ரம்பட்டோட முடிஞ்சிருக்குமா இருக்கும். பட் இன்னும் ஹி இஸ் கிவிங் மர்சி டைம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் பவுல்ஸ் டைம்ல போட்டு இன்னும் பீப்புள் கொஞ்சம் இன்னும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு இன்னும் கொடுத்துட்டே வர்றாரு. ரியலி 6 daysல he created, he can destroy in a moment. ஒரு மொமெண்ட் போதும் எல்லாரையும் அழிச்சு முடிக்கிறதுக்கு. ஏன் இவ்வளோ ட்ராக் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும்? ஒன்லி அவுட் ஆஃப் லவ் இல்ல? ஆமா, என்ன கிரேஸ் அவருக்கு. ஆமா, ஐ கான் கெட் ஓவர் இட். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அது. ஆமா, ஓகே. லூக் 13ல ஒரு போர்ஷன் இருக்கு. ஓகே, வாசிங்க. லூக் 13 verse 3ம் 5ம் வாசிங்க. அதுல then I want to pick from there. Luke 13 verse 3. அப்படி இல்லைவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். verse 5. அப்படியே இல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஆமா, 5 வசனம், அதுல 2 வசனம் சேம் வசனம். நீங்க மனம் திரும்பலன்னா யூ வில் பி டிஸ்ட்ராய்டு இல்லையா? அப்படி ஒரு போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஜீசஸ். இது ஜீசஸ் பேசுற வசனம். இப்போ வாசிங்களேன், 13:1-5 வாசிச்சிருங்களேன். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கு இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி இல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலேமில் உள்ள கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார்.
வெரி கிளியர். ஸோ இதுல 2 பாயிண்ட் சொல்லிட்டு ரிப்பென்ட் பண்ணுங்க அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. அதுல என்ன 2 பாயிண்ட்னா, ஒன்னு மேன்மேடு ப்ராப்ளம். அதுதான் அந்த கலீலியன் நடந்தது. என்னது, அந்த பொலிட்டிக்கல் ரூலர்ஸ் கலிலேயன் சில கலிலேயன்ஸை ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க, என்னமோ நடந்திருக்கு. அப்போ அவங்க அந்த நியூஸை வந்து ஜீசஸ் சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது பாவம் அவங்கன்னு சொல்லல போல இருக்கு. என்னன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கெல்லாம் கெட்டவங்களா இருந்திருக்கணும், அதனாலதான் கடவுள் அவங்கள பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, அவங்க சின்னஸா இருந்திருக்காங்க, அதனாலதான் காட் அவங்கள அப்படி ஒரு 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 ஹாரிபிள் சுச்சுவேஷன்ல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னா ஜீசஸோட ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்கு. ஜீசஸ் இஸ் டெல்லிங், அவங்க மட்டும்தான் சின்னர்ஸ், அவங்களுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட்னு நினைக்காதீங்க, எல்லாருமே சின்னர்ஸ் தான். உங்க அப்படி மனம் திரும்பாம இருந்தீங்கன்னா ஆல் ஆஃப் யூ சேம் சுச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க. ஸோ மேன்மேட் இந்த பொலிட்டிக்கல் ரூலர் ஆர் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், இல்லை பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இந்த ரேஸோட ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு கொடுமையான ஒரு ரூலர் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாதி மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ நிறைய இஷ்யூஸ் நடக்குது உலகங்களில், உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தோஸ் பீப்புள் ஆர் சின்னர்ஸ்னு நினைக்காதீங்க. நல்ல வேளை கடவுள் நம்மளெல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு, அவங்களெல்லாம் காப்பாற்றல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆல் ஆஃப் யூ ஆர் சின்னர்ஸ். எது பிரிவு உண்டாக்க போது, ரிப்பென்ட் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா யூ வில் நாட் பி டிஸ்ட்ராய்டு பை காட்ஸ் ஆங்கர். கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாக மாட்டீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் அதுல தான் ஃபோக்கஸ்டா இருங்க. இப்படி இறந்து போனவங்கள அப்படி நினைக்க வேண்டாம். சேம் திங் ஃபார் மேன்மேட் ப்ராப்ளம். ஏதோ ஒரு டவர், அது எர்த்குவேக்காக இருக்கலாம், இல்லாட்டி மேபி மோசமான கட்டடமாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம் இல்லையா, வல்கானோ, எர்த்குவேக், புயல் அடிச்சிச்சு, சுனாமி வந்தது, கோவிட் வந்தது, அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கலாம். அது வந்தாலும் அப்படி நினைக்க வேண்டாம். இறந்து போனவங்க சின்னஸ், கடவுள் வந்து நான் கடவுள் பிள்ளையா இருந்தனால என்னை காப்பாத்திட்டாருன்னு நம்ம நினைக்க வேண்டாம். பிகாஸ் அகெயின் he is repeating the same thing. Unless you repent, that is the problem. That will be the same problem for everybody. So repent or perish. இல்ல, ரெண்டு ஆப்ஷன் தான் ஜீசஸ் இஸ் கிவிங். அண்ட் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பேரபிள் சொல்றாரு. ஓகே, இந்த ரிப்பென்ட் ஆர் பெரிஷ் சொல்லிட்டு சொல்ற பேரபிள். அந்த பேரபிள் நெக்ஸ்ட் ஒரு 3 verses-ல இருக்கு. அதையும் வாசிக்கிறீங்களா? 6 to 9. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவும் இல்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்ப இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் இல்ல? சோ அந்த ரிப்பென்ட் ஆர் பெரிஷ் 3 years டைம் கொடுத்துட்டாரு. ஏதாவது ஃப்ரூட் இருக்கா, ரிப்பென்ட் ஆகி ஏதாவது நல்லது செய்யறாங்களா? இல்ல. அப்போ சரி ஃபினிஷ்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கிரேஸ் டைம், இன்னும் 1 வருஷம். ஸோ பட் இட் இஸ் டைம்டு. ஒரு கணக்கான டைம் இருக்கு, நெவர் எண்டிங் கிடையாது. அவர் கடவுள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாரு. there is an end to his grace time. அந்த டைம் நடக்க தான் செய்யும், ஜட்ஜ்மெண்ட் வரதான் செய்யும், மரம் வெட்டதான் படும் இல்லையா, ஃப்ரூட் இல்லாத மரம் will be cut only, right? அதனால தான் இந்த repent or perish is a டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட் மெசேஜ். சர்ச் மற்ற மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்கள இருந்து சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணதான் செய்யறோம் இல்ல? அது ஆதி காலத்துல இருந்து ஏபிள், கெயின் அண்ட் ஏபிள் டைம்ல இருந்து காட் வில் ஆஸ்க், ரிமெம்பர் கெயின் கிட்ட, ஏன் மோசமா இருக்கு, உன்னோட ஆஃபரிங்க கூட அக்செப்ட் பண்ணாதனால ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாரு, சேட்டன் பக்கத்துல தான் ரோமிங் அரவுண்ட், தப்பு பண்ணிராத இல்ல, விழுந்துராத, வார்னும் பண்ணிட்டாரு. பட் he will still do. But that's the thing இல்ல, அந்த God keeps on
இனாஃப் வார்னிங்ஸ், நமக்கும் டைம் கொடுத்துட்டாரு, நமக்கும் வார்னிங்ஸ் கொடுத்துட்டாரு, என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த ரிப்பென்ட்ன்ற காரியம் ஆதி காலத்துல இருந்து கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஜோப்ல இருந்து தே ரிப்பென்டட். ப்ராஃபிட்ஸ் வந்து மக்களை, இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும், ஜூடாவா இருக்கட்டும், தே எப்பவுமே சொன்ன காரியம் ரிப்பென்ட் பண்ணுங்க, திரும்பி வந்துருங்க, கடவுள்கிட்ட வந்துருங்க, நீங்க ரியலைஸ் பண்ணுங்க தப்பு பண்றீங்கன்றதை ரியலைஸ் பண்ணுங்க, தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க ஃபூலிஷா. அந்த மெசேஜ் தான் தேவர் கோயிங் ஆன் டெல்லிங். எங்க நம்ம நிக்கணும்ன்றதுக்கு தான் லா கொடுத்துருக்கு, கரெக்டா? அதுல இருந்து தாண்டி போகும்போது God is telling to come back. Old Testament வரைக்கும். John the Baptist ஓட key message again was repent. Repent and be baptized. And then he tells, இந்த baptism பத்தாது, வேற ஒரு baptism ஒன்று வரும் இல்லையா? He was talking about Jesus, right? So Jesus தான், when he comes, he says சின்னுக்கு ஒரு 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 எண்ட் உண்டு. there is a solution, ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வர்றது முடியும் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. பட் he also tells, repent and turn around, come back, திரும்பி வாங்க, திரும்பி வாங்க, திரும்பி வாங்க, திரும்ப திரும்ப சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் நம்ம 2 சர்ச்சுக்கு எழுதின வசனம்னு 2 வாசிச்சோம், 5 and 16. there is again 21, 22லயும் இருக்கும். ஓகே, அண்ட் ஸோ 7 சர்ச்சஸ்ல 5 சர்ச்சஸுக்கு ரிப்பென்ட் பண்ண சொல்லியிருக்கோம், 2 சர்ச்சுக்கு ரிப்பென்ட் பண்ண சொல்லியிருக்கு. அது ஒன்று பர்சிக்யூட்டட் சர்ச், அவங்க ஆல்ரெடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறனால தான் தே ஆர் பீயிங் பர்சிக்யூட்டட். அந்த சர்ச்சுக்கிட்ட ரிப்பென்ட் சொல்லலை கடவுள். அதே மாதிரி ஃபிலடெல்ஃபியா சர்ச்சுக்கு, ஸ்மர்னா சர்ச், அது ஃபிலடெல்ஃபியா சர்ச்சு ஊழியங்கள் செய்கிற ஒரு சர்ச்சாக இருந்தது, ரொம்ப மிஷன் ஓரியன்ட் சர்ச்சாக இருந்தது. நிறைய பேருக்கு கடவுளை பற்றி சொல்லணும்னு அந்த வேலையில் ரொம்ப ஊக்கமாக இருந்த ஒரு சர்ச். அந்த சர்ச்சையும் ரிப்பென்ட்னு ஜீசஸ் சொல்லலை. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த 2 ஹைலைட்ஸ் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. ஃபெய்த்தில் சூப்பர் ஸ்ட்ராங்காக நில்லுங்க, லைஃப் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஸ்ட்ரென்த்தில் நில்லுங்க அப்படின்னு, அது ஒரு சர்ச்சு. அது ஒரு நல்ல குட் சர்ச். அடுத்த குட் சர்ச் வந்து மிஷன் ஓரியன்ட் சர்ச். தே டிட் அ லாட் ஆஃப் காஸ்பல் ஒர்க். ஸோ அந்த 2 சர்ச்சுக்கும் சொல்லலை, மற்ற எல்லா சர்ச்சுக்கும் ஹீ டோல்டு ரிப்பென்ட், கம் பேக், நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் செய்கிறது தப்பு, சரியில்லை, என்னென்ன காரியங்கள் தப்புன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஜீசஸ் ஆல்சோ யூஸ் தட். ஸோ அப்போ என்ன தெரியுது? ஹியூமன் மைண்ட் கடவுளை விட்டு தூரம் போகிற ஒரு நேச்சர் உள்ள ஒரு மனசு, ஒரு ஹார்ட் இல்லை. கடவுள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் தள்ளி போகிற ஒரு ஹார்ட், சேட்டனோட டிசீவிங்குள்ள ஈஸியாக விழுற ஒரு ஹார்ட். அது சேட்டன் மேலே பழி போட வேண்டாம், மனுஷர் சுய மனசும் அவ்வளோ ஈவில், ஒரு ஈவில் மனசு தான். சேட்டன் சொல்லி தான் அப்படின்னு சேட்டனை சொல்லி முடிக்க வேண்டாம், ஏன்னா ரெவலேஷன்ல அப்புறம் பின்னால ஸ்டோரி ஒன்று வருது, ஓகே, விச் வில் டீச் அ குட் லெசன். பட் as of now we can't blame it on Satan. நம்மளோட பவர், அந்த சாய்ஸ் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காருல்ல. he could have said no, Cain மர்டர் பண்ணாம இருந்திருக்கலாம். that option was always in the hands of people. அதனால தான் அந்த repent message is throughout the Bible. okay, it continues after Jesus also. சர்ச் காலத்துல இருந்த முதல் மிஷனரியா இருந்த அப்போஸ்தலர்கள் சொன்னதும் repent and be baptized தான். ஓகே, and of course in the baptism much more meaning இல்லை, because they are filled by the spirit இல்லை, வெறும் தண்ணி பேப்டிசம் மட்டும் நிற்காது அது. ஸோ பீட்டர் சொன்ன ஆக்ட்ஸ் 3ல அதுல இருந்து அந்த ரிப்பென்ட் மெசேஜ் இட் கண்டினியூஸ் ஆல்சோ த்ரூ அவுட்டா பைபிள்ல வரும். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நோட் பண்றதுக்காக ஐ கெப்ட் திஸ். பீட்டர் சொன்ன ஒரு காரியம் வாசிச்சு பாக்குறீங்களா? 2 Peter 3:9. 2 Peter 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் இது ஃபுல்லா பைபிள் எண்டு வரைக்கும் அதுதான்.
எவ்வளோ அன்பு இல்ல, அதான் என்ன ஒரு லாங் சஃபரிங் டுவர்ட்ஸ் அஸ், அன்பிலீவபிள். ஸோ ஹீ கண்டினியூஸ் டு ஷோ ஹிஸ் லவ். கொரிந்தியன்ஸ்ல ரிப்பென்டன்ஸ் பத்தி 2 கொரிந்தியன்ஸ் 7:10. 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலே உண்டாக்குறது. ம். லௌலீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. ஆமா. என் பைபிள்ல எவ்வளவு இடத்துல ரிஜாய்ஸ் இருக்குல்ல, ஆர் ஃபியர் நாட் இருக்கு இல்ல, அந்த அந்த மாதிரி வசனங்கள், அதாவது பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, அந்த வசனங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த ஒரு வசனத்துல தான் காட்லி சாரோன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஐ மீன் தெர் ஆர் இன்னும் வசனங்கள் இருக்கு, ஆனா இந்த மீனிங் உள்ள இடத்துல எந்த டைம்ல மட்டும் சோகத்தை சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பிளெஸட் ஆர் த பியாட்டிடியூட்ஸ் இருக்குல்ல, சர்மன் ஆன் த மவுண்ட், மேத்யூ 5, அதுல பிளெஸட் ஆர் தோஸ் ஹூ மோன் இருக்கு. ரொம்ப व्यसனமா சோகத்துல இருக்கிறவங்க பிளெஸட்னு போட்டிருக்கு. அது என்ன என்ன சோகம்? இந்த சோகம் என்னது? கடவுளை விட்டு நான் தூரம் வந்துட்டேனே, இந்த கிரேட் காட் பக்கத்துல நான் போக முடியாதே, நான் சின்னர் ஆச்சே, அவரு ஹோலி ஆச்சே அப்படின்னு நமக்கு விளங்குனா ஒரு சோகம் வரும், பயங்கர சோகம் வரும். என்னுடைய எண்டு அவ்வளவுதானா, நான் ஹெல்லுக்கு தான் போறேனா, அப்படி தோணும் இல்லையா? அப்போ எவ்வளோ சேடா இருக்கும். அந்த சேட்னஸ் அதான் காட்லி சாரோ. அது வந்ததுன்னா என்ன ஆயிரும்? ரிப்பென்டன்ஸ் வந்துடும். ரிப்பென்டன்ஸ் வந்தா இட் வில் லீட் டு சால்வேஷன். அதனால்தான் இந்த ரிப்பென்ட்ன்ற காரியம் அவ்வளோ ரிப்பீட்டடா பைபிள் ஃபுல்லா வந்துட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதை நோட் பண்ணுங்க. இங்கேயும் அது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் ஷுர். ஸோ அந்த த பர்பஸ் ஆஃப் திஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் அதர் பனிஷ்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தோம். ஏன் இந்த பனிஷ்மெண்ட்? பீட்டர் சொன்னது மாதிரி இது அவருடைய டிலே இல்லை அவர் வர்றதுக்கு. இது அவர் ஹீஸ் கிவிங் எக்ஸ்ட்ரா டைம். யாரும் பெருசாயிராம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்களா, அதுக்கு அவர் செய்யற காரியங்கள். ஓகே, ரைட், ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ ஜஸ்ட் காட், அதனாலையும் பண்ணுவார், ரைட்? ஆமா. ஸோ 6th ட்ரம்பட்ல பார்த்தோம், பிளாஸ்ஃபீம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரிப்பென்ட் பண்ணல, கடவுளை க்ளோரிஃபை பண்ணல. இப்போ ரிப்பென்ட் பண்ணா they will be saved. if they are saved, salvation கிடைச்சதுன்னா, saved ஆனாங்கன்னா, கடவுளை க்ளோரிஃபை பண்ற ஒரு வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. they will thank God, they will praise God, and அவங்க வாழ்க்கை மாறும். the way they think, what they talk, what they do எல்லாம் மாறிடும் இல்ல. அப்போ அது எல்லாத்துலயும் கடவுளை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் அந்த ரிப்பென்ட் இல்ல, தட் இஸ் ரியலைசிங் திஸ் இஸ் காட். அப்போ அது இல்லைனாலே அந்த இது எதுவுமே நடக்கல. ஆல் தட் இஸ் கான். அவங்க தூஷிக்க தான் செய்யறாங்க, கடவுளை பத்தி மோசமா தான் பேசுறாங்க, ரைட்? ஓகே, சரி. 5th பவுலுக்கு போயிடலாமா? ஓகே, 5th பவுல் வசனம் 16, 10 and 11 வாசிங்க. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இன்னும் மனம் திரும்பல இல்ல. ஒவ்வொரு பனிஷ்மெண்டா வருது. இப்போ இதுல இந்த பனிஷ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சோர்ஸ் இருக்கு பாருங்களேன். நமக்கு ஃபர்ஸ்ட் பவுல்ல பார்த்தோமே, அவங்கெல்லாம் இருக்காங்க இன்னும், ரைட்? அவங்கெல்லாம் இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்கெல்லாம் செத்துலாம் போல, அவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க. எந்த பவுல் வந்துருச்சு? இப்போ 5th பவுல் வந்துருச்சு. ஸோ அந்த வசனத்துல போட்டிருக்கு, இன்னும் பெயின் இருக்கு, டார்க்னஸ் வந்துருச்சு, சோர்னால இந்த அந்த அந்த கொப்பளங்கள்னால இருக்கிற வலி வேற, வேதனை வேற இருக்கு. இருந்தும் they did not repent. இதெல்லாம் பார்த்தும் ரிப்பென்ட் பண்ணல. ஓகே, அகெயின் இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ், இந்த பவுல்னால டிஸ்டர்பன்ஸ் எங்க வருது? ஆன்டி கிரைஸ்டுக்கே வருது. ஓகே, ஆன்டி கிரைஸ்டையும் கிக் அவுட் பண்ண மாதிரி, லைக் நோ மோர் ரூலர். he is also down out. அவர் தான் பெரிய ஒயிட் ஹார்ஸ்ல வந்த மாதிரி வந்தாரு, டெம்பிள் கெட்டுறேன்னு சொன்னாரு, டெம்பிள்ல he said I am God ன்னு வேற சொன்னாரு. ஆன்டி கிரைஸ்ட் now he is out. Yeah, this is the end. ஆமா, picture looks like a cat and a hot milk, so I found it funny. Okay,
ஸோ இங்கேயும் அந்த எண்ட் ரிசல்ட் வரல, கடவுள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, ஆட் ஆகிட்டே போகுது பாருங்க அந்த வசனங்கள். ஓகே, ஆமாம், ரெவலேஷன் 13:4, ரைட். ஓகே. ஓ, ஸோ ஆல் திஸ் இஸ் வேர் Antichrist is gone, kingdom is gone, இல்லை, that is all done. அவருடைய பீப்புள் தான் ஆன்டிகிரைஸ்ட் சைடில் இருந்த அந்த நான் பிலீவர்ஸ், அந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் அக்செப்ட் பண்ண நான் பிலீவர்ஸ் எல்லாம் பனிஷ்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் இல்லையா? பட் ஸ்டில் மர்சி டைம் இஸ் கோயிங் ஆன். இப்போதான் 5th வந்திருக்கோம், இன்னும் டைம் இருக்கு இல்லை? லவ்விங் பேட்டர்ன் எனக்கு ஐ திங்க் ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட் பை இட். அந்த அந்த ரிப்பென்ட்டுடைய இன்னும் கொஞ்சம் வசனங்கள் வேர் காட், இப்போ அதாவது ஓகே, ஐம் ஷுர் இன் பைபிள் நீங்கள் வாசிக்கும் போது எந்த போர்ஷன் எந்த புக் வாசித்தாலும் யூ வில் பி ஏபிள் டு நோட்டீஸ் இந்த இமோஷன் ஃப்ரம் காட். அந்த ப்ராஃபிட் வழியாக சொல்லும் போதா இருக்கட்டும், சாம்ஸில் சொல்கிறதா இருக்கட்டும், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லும் போதா இருக்கட்டும், யூ வில் ரியலைஸ் இந்த ஒரு அன்பான காட் எப்படி மனுஷரை என்கிட்ட வாங்க வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்றதுக்கு நல்லா விளங்கும் நமக்கு. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க வசனங்கள் வந்து, நான் உங்களுக்கு இதெல்லாம் பனிஷ் பண்ணேன், நீங்கள் அப்புறமும் நீங்கள் ரியலைஸ் பண்ணலையே, நீங்கள் ரிப்பென்ட் பண்ணி என்கிட்ட வரலையேலாம் சொல்லுவார். அது கூட நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ இது ஒரு இடத்துல நான் ஐ நோட்டட் இட். 4:9, ஆல்மோஸ்ட் 4:9 வாசிங்களேன். கருக்களினாலும் விஷ பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பேட்டர்ன், ரைட்? காட்ஸ் ஹார்ட். நான் திருத்துறதுக்கு தான் இஸ் டூயிங் ஆல் திஸ். இருந்தும் நீங்க வரலையே அப்படின்ற ஒரு ஒரு லவ்விங் காட்யா. ஐசையா 24:6. ரிப்பென்ட் பண்ணாதனால he will judge, he will punish. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பற்றித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். ஓகே, இது வந்து இப்போ உள்ள இந்த பவுல்ஸ் காலகட்டத்தை பத்தி எழுதினது மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ப்ராஃபஸி ஹீட் ரொம்ப வந்து நிறைய பேர் இறந்தும் போறாங்க, கொஞ்சம் பேர் தான் மீதியும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அகெயின் அமேசிங் பார்ட் ஆஃப் காட். எல்லாம் ரிப்பேர் பண்ணி எல்லாம் சரியாக்கி உங்களை அப்படி சந்தோஷமா நான் வச்சுப்பேன், என்கிட்ட வாங்கன்னு சொல்றது. ரைட்? நான் கூப்பிடுறேன், நீங்க வரல, நீங்க ரிப்பென்ட் பண்ணல, கரெக்ட். ஜட்ஜ் பண்ணுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டாரு, அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் ரெஸ்டோரும் பண்ணுவேன், எல்லாம் சரியாக்கிடுவேன், சூப்பர்பா ஒரு கிரியேஷன் உண்டாக்குவேன், உங்களை ஹாப்பியா வச்சிருப்பேன், அதுவும் சொல்லிட்டாரு. இதுவும் நீங்க எவ்ரி டைம் நீங்க அந்த ரிப்பென்ட் வாசிக்கும் போது அந்த சாப்டர்லயோ அந்த பக்கத்து சாப்டர்லயோ கட்டாயம் இருக்கும். ஒரு சாமா இருந்தா அதே சாம்ல இட்ல எண்ட் வித் தட் ரெஸ்டோர்டு ஒரு பூமி. ஓகே, அந்த ப்ராஸ்பரஸ் பூமி ஆர் அவருடைய ராஜ்யத்துல எப்படி வாழ போறோன்ற ஒரு ஹாப்பி டைம்ஸை பத்தி கட்டாயம் எழுதியிருக்கும். ஸோ repent, you did not repent, I will judge, I will punish, and then யாரெல்லாம் ரிப்பென்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு ரெஸ்டரேஷன். இது எல்லாம் சாம்பிள் வசனங்கள் தான், த்ரூ அவுட் பைபிள் இருக்கு. ஸோ தாராளமா நீங்க வாசிக்கும் போது கடவுள் காட்டட்டும். ஐசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவது இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். இது எங்கேயோ வாசிச்ச மாதிரி இருக்கா? எல்லா ரெவலேஷன்ல நடக்கும்ல. ரெவலேஷன் 7:16.
இனி இவர் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? இட் இஸ் ஃபார் த ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ். அந்த பாம் லீவ்ஸ் வச்சுட்டு அவங்க ஹெவன்ல இருப்பாங்க. ஜானுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அப்புறம் ஒரு எல்டர் வந்து கேட்பாரு, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா உனக்குன்னு. ஜான் எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அவர் சொல்லுவாருல்ல, இவங்கெல்லாம் ட்ரிபுலேஷன் டைம்ல, இந்த 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 டைம்ல சீலு, ட்ரம்பெட்டு, பவுல், அந்த டைம்ல மனம் மாறின பிலீவர்ஸ் அவங்க ஹெவன்ல நிரம்ப நிக்கிறாங்க. நிறைய பேர் நிற்காங்க. தௌசண்ட்ஸ் அண்ட் 10,000s அண்ட் 10,000s இருக்காங்க. அங்கே நிறைய எக்கச்சக்கமான பிலீவர்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அவங்களும் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? ஹவு டிட் தே கெட் சேவ்ட்? Because the same salvation route. They would have repented, they would have known God, and they would have repented, and they are saved because of the blood of Jesus. டவுட் வந்து அதை வசனம் வாசிச்சிருங்க ரேமி. அதே சாப்டர்ல இருக்கும் பாருங்க, ரெவலேஷன் 7. 17 இல்லப்பா, சிங்காசன அந்த வசனம் which says about the blood of Jesus. I'll tell if you can't find it. Yeah, 14. அதற்கு நான், ஆண்டவனே, இது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். வெரி கிளியர்ல. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா அந்த 13, 14 வாசிச்சுக்கோங்க. ஸோ அந்த 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 பீப்புளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? சன் வில் நாட் ஸ்ட்ரைக் தெம், ஹீட் வில் நாட் அஃபெக்ட் தெம். ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த பவுல்ல ஃபர்ஸ்ட் பவுல்ல இருந்து ஹீட்டு, சோர்ஸு, சாரி நாட் த ஃபர்ஸ்ட் பவுல், செகண்ட்ல அதுல வந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துருக்காங்க. தே ஹவ் கான் த்ரூ ட்ரிபுலேஷன்காரங்களுக்கு. அவங்களுக்கு என்ன ப்ராமிஸ்? இனிமேல் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிளெஸிங், அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ். ஓகே, லெட் மீ கம் அவுட் ஆஃப் த ரிபென்டன்ஸ் திங். பிக் டாபிக் ஆப்வியஸ்லி, ரைட்? ஓகே, சரி, we'll go move on to the sixth bowl. Okay, again it's a complex subject. Okay, sixth bowl வந்து, can you read 16:12? Long portion, Revelation 16:12. And the sixth angel poured out his vial upon the great river Euphrates, and the water thereof was dried up, that the way of the kings of the east might be prepared. Okay. I was reading in mute. Oh, no problem. மீதி வாசிச்சிருங்க. 13 to 16 வாசிச்சிருங்க. ஓகே. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெத்தான் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். Okay, right. So ஆமா, ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ், பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ஆர்மகெடன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட், ரைட்? ஐ மீன், ஐ திங்க் ரெவலேஷன் ஆர் எண்ட் டைம்ஸ்னா உடனே ஆர்மகெடன் எல்லாருக்கும் மைண்டில் வந்துடும். ஸோ ஆர்மகெடன், ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்குது? 6th ஏஞ்சல் அவங்க பவுல போடுறாங்க. எங்கே போடுறாங்க? ஒரு ரிவரில். he is putting it on அந்த பவுல வந்து ஒரு ரிவர் யூஃப்ரட்டிஸ்ல he is pouring. அது என்ன ஆகுதான்? அது ட்ரை ஆகி, அப்போ அந்த ரிவர் ட்ரை ஆகி அதில் ஒரு பாத் ஃபார்ம் ஆகுமா இருக்கும். அப்போ அந்த பாத் வழியா ஈஸ்டில் இருக்கிற கிங்ஸ் எல்லாரும் கிளம்பி
இந்த சைடுக்கு வராங்க, தாண்டி வராங்க, அந்த ரிவர் யூஃப்ரட்டிஸை தாண்டி ஈஸியா தாண்டி, இல்லை ட்ரையர் பண்ணி வேற வச்சிருக்கேன். அது வந்து இந்த சைடில் தான் இஸ்ரேல் இருக்கு, அதனால ஈஸ்ட்ல இருந்து வராங்க. இவங்களுக்கு எங்கிருந்து பவர் வந்திருக்கு? சேட்டன்ட்ட இருந்தும், ஆன்டி கிரைஸ்ட் இருந்தும், ஃபால்ஸ் ப்ராஃபட் கிட்ட இருந்தும் அசுத்தாவிகள் கிளம்பி, அதான் ஃப்ராக் மாதிரி அசுத்தாவின்னு போட்டிருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அசுத்தாவிகள் கிளம்பி, அதுவும் ஒண்டர்ஸ் பண்ணக்கூடிய நிறைய மிரக்கல்ஸ் எல்லாம் பண்ண பவர் இருக்கிற அசுத்தாவிகள், அவங்க லீடர்ஷிப். ஸோ அவங்களுக்கு அடியில் அந்த அந்த பவர் இஷ்டப்பட்டு இந்த பீப்புளெலாம் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே, காட் இட். காடோட பவரை இஷ்டப்படாமல் அதுக்கு எதிர்த்து இருக்கிற பவர் மேலே ஒரு மோகம், அதனால தே ஆர் ஆல் ஜாயினிங் டுகெதர். அந்த கிங்ஸ் எல்லாம் சேர்ந்துடுறாங்க அண்ட் அவங்க எல்லாரும் எதிர்த்து வராங்க. வந்து எந்த இடத்துல மீட் பண்ணுறாங்களாம்? ஹார்மகெடன்ன்ற இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆமாம், ஆர்மகெடனும் ரொம்ப பாப்புலர். ஆனால் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஆர்மகெடன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, எஸ்பெஷலி த நியூ டெஸ்ட்மெண்ட்டில். ஹீப்ரூவில் ஹார்மெகிடோனா நம்ம ஜெபல் அஃபீத் சொல்கிறோம்ல, அரபிக் தெரிஞ்சவங்க. ஜெபல்னா ஒரு மலை, குட்டி, நாட் வெரி பெரிய மவுண்டனும் சொல்ல முடியாது, மேடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹில். அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதே சேம் மீனிங் தான் இது. இந்த நம்ம ஜெபல் மாதிரியே தான் இதுவும். ஸோ மெகிடோ ஒரு ஒரு ஸ்தலம், அந்த அது வந்து ஒரு மலை கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும். ஸோ ஹார்மெகிடோ, அதுதான் ஆர்மகெடன்னு க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கையில் இருக்கிற பைபிள்ஸில் அப்படி இருக்குது. அது ஒரு இப்போ இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆர்மகெடன்ன்ற ஒரு ஏரியா இஸ்ரேலுக்கு போனால் இருக்குது அந்த இடம். அதுவே ஃபோட்டோ தான் இது. ஸோ அது கொஞ்சம் உயரமாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்லி அந்த உயரமாக இருக்கிறது உச்சி கொப்பு மாதிரி இல்லாமல், லைக் மவுண்டன் மாதிரி பீக் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. அந்த மேட்டுக்கு அப்புறம் மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், சூப்பர் ஃப்ளாட்டாக இருக்கும். அது அதனால தான் அந்த ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது. அண்ட் சுற்றி காலிய நிலம், சுற்றி எம்டி. ஸோ அதை ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு சொன்னால் நம்பலாம், விளங்குதா? ஒரு சிட்டியே சொல்லியிருந்தா நமக்கு அது யோசனையாக இருந்திருக்கும், இதுதான் பேட்டில் ஃபீல்டா அப்படின்னு தோணிருக்கலாம். ஓகே, இன்னொரு பாயிண்ட்டு, ஆல் திஸ் இந்த மாதிரி இவெண்ட் காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கடவுள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த மீன் பண்ணியிருப்பாரு கட்டாயம், இல்லாட்டி அந்த மென்ஷன் பண்ணியிருக்க தேவையில்லை. இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல தான் முந்தி காலத்தில் சண்டை எப்படி நடக்கும், பெரிய பேட்டில் ஃபீல்டுன்னு ஒரு இடம் இருக்கும்ல, ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் இந்த ஆர்மியும் வருவாங்க, அந்த ஆர்மியும் வருவாங்க, டுமில் டுமில்னு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. முந்தி காலத்தில் கன்னுக்கெலாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, குதிரை போர், யானை போருக்கு வரும், தரையில் எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. இப்போ உள்ள வார் எப்படி இருக்குது? ரொம்ப டிஃப்ரெண்ட், ரைட்? இவங்க அங்கேயே போக வேண்டாம், மிசைலில் போட முடியும், ட்ரோனில் போட முடியும், வேறு மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் டெக்னாலஜி. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கு பைபிளில். ஸோ அதனால் ரியாலிட்டியும் இதுவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட். டோன்ட் இமேஜின், ஓ இங்கே தான் சாத்தான் வரப்போகிறாங்க, இங்கே தான் ஜீசஸ் வரப்போகிறாங்க. மேபி அப்படி தான் இருக்கும். ஐ டோன்ட் நோன்ற பாயிண்ட்டை நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ. ஓகே, ஏன்னா இது வேர்ல்டு வைடு கிங்ஸ் எல்லாம் வந்து சேர்றாங்கல்ல, அப்போ வேர்ல்டு வைடு நடக்கிற ஒரு பேட்டில். இது பேட்டில்னா சின்ன வேர்டு, சின்ன போர். இது வாராக இருந்திருக்கும் இல்லை, ஒரு வார் லெவலில் நடக்கும். எப்படி நம்ம வெறும் ரஷ்யா அமெரிக்கா மீட் பண்ணாலே வேர்ல்டு வார்ன்னு சொல்லிடுறோம். இது ஹெவனும் கீழே விழுந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸும் இதெல்லாம் இப்படி சண்டை போடும்போது என்ன பேர் சொல்கிறது அதுக்கு? ஆமாம், அதனால தான் ஆர்மகெடன் அதுக்கு பேர். ஓகே, ஸோ அந்த ஆமாம், ஜஸ்ட் கீப் இன் யோர் மைண்ட் ஆல் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். ஐ கான்ட் இதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, பட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு பைபிளில். ஒரு பெரிய போர், ஐ மீன் ஒரு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் தேர். வி வில் சி, இன்னும் வரும், நான் இன்னும் இருக்கு இன்ஃபர்மேஷன். ஓகே, யூஃப்ரட்டிஸ் ரிவர்ன்ற ரிவர் ஏதேன் தோட்டத்தில் இருந்த 4 ரிவர் ஞாபகம் இருக்கா? 4 rivers எஸ் எஸ் கரெக்ட், வெரி குட். அதில் ஒன்று யூஃப்ரட்டிஸ், கரெக்டா?
ஆ. பாக்குறீங்களா? சரி, பார்க்கணும்னா நம்ம பார்த்துடலாம். ஜெனசிஸ், நான் வசனம் போடாம விட்டுருக்கேன்ல. 2ல இருக்கு. ஜெனிசஸ் 2:11. முதலாம் வெரி குட். ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ம் அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிலோத்தாக்கும் கோமத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீசோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கோல் என்று பெயர். அது அசீரியா கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். ஓகே, எனக்கு இதுல ஒரு 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 பாயிண்ட், ஒரு கமெண்டேட்டர் சொன்னது ஓகே, ரொம்ப ரொம்ப இஷ்டமா இருந்தது. ஸோ ஒவ்வொரு அந்த அந்த 4 ரிவர்ல 3 ரிவர் எங்க இருக்குன்னு நம்ம மனுஷனுக்கு இப்போ தெரியாது. ஓகே, அந்த பீஷான் ஆர் கிஹோன், ஹிடக்கெல், 3 ரிவர்ஸும் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா காட் ஹேஸ் எக்ஸ்பிளைன்ட் பீஷான், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது ஹவிலான்ற லேண்ட் வழியா வருது, கோல்டு நிறைய கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு அந்த ரிவருக்கு. அப்புறம் கீஹானுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன், எத்தியோப்பியாவை சுத்தி வரும், ஆர் குஷ் நிறைய தண்ணி வறுக்கிற மாதிரி இருக்கும், ஆர் தட்ஸ் பார்ட் ஆஃப் தட் எக்ஸ்பிளனேஷன். ஹிடக்கெல்லுக்கும் அசிரியா பக்கத்துல இருக்குது அப்படின்னு. யூஃப்ரட்டிஸ்க்கு என்ன எழுதியிருக்கு? ஒன்றும் எழுதல, எக்ஸ்பிளனேஷனே இல்லைல்ல. இல்ல. ஏன்னா காட் நோஸ் யூஃப்ரட்டிஸ் ஒன்று தான் கடைசி காலம் வரைக்கும் இருக்கும்னு தெரியும், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. மற்ற 3ம் போயிடும். Good அதான் thought. நைஸ் நோ. மற்ற 3ம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, இல்லாட்டி ஏதோ என்னமோன்னு தோணும்ல. இது வந்து கொஞ்சம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்தந்த கொஞ்சம் க்ளூஸ் கொடுத்து வச்சிருக்காரு. யூஃப்ரட்டிஸ்க்கு ஒன்றும் எழுதலை, பிகாஸ் ஹி நோஸ் எண்ட் டைம் வரைக்கும் அது இருக்க போகுது. அது மனுஷர் எல்லாருக்கும் அந்த பேரும் மாறல பாருங்க, யூஃப்ரட்டிஸ்னே இருக்கு. யூஃப்ரட்டிஸ்னே இன்னும் இருக்கு. இடையில நோவா வெள்ளம்லாம் வந்தது இல்லை, பட் ஸ்டில் தட் ரிவர் ஹேஸ் திஸ் நேம் யூஃப்ரட்டிஸ், அண்ட் இட் இஸ் ஸ்டில் தேர், அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி தேர் ஆல்சோ. என் டைம்ஸ்ல வரைக்கும் இருக்கத்தான் போகுது. அதனால அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே இல்லை. எனிஹவ், ஸோ இதுதான் அந்த யூஃப்ரட்டிஸ் ரிவர். குட்டி மேப்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ளோ எங்கெல்லாம் போகுது? ஈராக்ல போகுது, சீரியால போகுது, டர்க்கில இருந்து கொஞ்சம் போகுது. ரிவர்ஸ்ல சொல்றேன். டர்க்கில இருந்து குட்டி குட்டியா 2-3 ஆறு கிளம்பி வந்து சீரியா வழியா வந்து ஈராக் வழியா வந்து அந்த ரெட் சீல விழுந்துரும், அந்த பர்ஷியன் கல்ஃப்ல. ஓகே, ரைட். ஸோ பிகர் மேப் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, இந்த 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 ரிவர். ஓகே, ஜஸ்ட் காட்டி வைக்கிறேன். அப்போ கிங்ஸ் ஆஃப் ஈஸ்ட், இந்த யூஃப்ரட்டிஸ் ரிவர் ட்ரை ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈராக், ஈரான் இவங்க தான் பர்மனன்ட் எனிமி இல்லை இஸ்ரேலுக்கு. ஸோ இந்த 2 ராஜாக்கள் ஷோரா தெரியும். ஏன்னா ஏன் பாபிலோன், அசிரியா இவங்களை ஆல்ரெடி கேப்சர் பண்ணி ரொம்ப ஸ்கேட்டர் பண்ணி ரொம்ப கஷ்டம் கொடுத்த 2 ராஜ்யங்கள் இங்க இருக்கு. அது ஈஸ்ட், கிங்ஸ் ஆஃப் ஈஸ்ட். இவங்களோட இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. நம்ம இந்த குட்டி ஹோர்மூஸ் சண்டையிலேயே விசால எப்படி உலகம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி 2 பட்ட மாதிரி, நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ யூ கேன் இமேஜின் என் டைம்ஸ்ல ஈஸியா 2 இல்லை, ஈஸியா அந்த சைடு ராஜாக்கள்னு கூட்டம் சேர்றதுக்கு ரொம்ப 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 சான்ஸ். சைனா சேரலாம், ரஷ்யா சேரலாம், இந்தியா எங்க சேர போதோ தெரியல, ரைட்? இவங்க எல்லாம் சேரலாம். ஸோ அந்த ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே தான் இருக்கு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு ஈஸ்ட்ல தான் யூஃப்ரட்டிஸ் இருக்கு. அப்போ யூஃப்ரட்டிஸ் சைட்ல இருந்து தான் எனிமி ராஜாக்கள் வராங்கன்னு போட்டிருக்கு. ஓகே, ஈஜிப்ட் எங்க இருக்கு? சவுத்துல இருக்கு. ஸோ இவங்க ஈஸ்ட்ல இருந்து வரல இன்னும், ரைட்? வரல, வர்ற மாதிரி இல்லை. அவங்க வேற விதத்துல வருவாங்களா இருக்கும், பட் இது மென்ஷன் பண்ணதுக்காக மேப்ல காட்டுறேன் நான். கிங்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட் அசிரியா பாபிலோனா இருக்கணும். ஓகே ஓகே, ப்ராஃபஸிலையும் இந்த ஓகே இந்த மேப் பார்க்குறீங்களா? ஸோ இது டெட் சி, சி ஆஃப் கேலிலி, அந்த ரெண்டு வாட்டர் பாடிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட் சி ஒன்று, சி ஆஃப் கேலிலி. சி ஆஃப் கேலில தான் ஜீசஸ் சீயை காம் பண்ணாருல்ல. ஒரு குட்டி புயல் வரும், எல்லாரும் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே மாஸ்டர் எழுந்துறீங்க எந்திரிங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த
ஸ்டாம் காம் பண்ணதெல்லாம் சி ஆஃப் கலிலி. டெட் சி தான் ஒரே உப்பா இருந்து மிதக்கலாம் முடியும்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது ஜோர்டன் ரிவர். ஓகே, பேப்டிசம்லாம் நடந்த இடம் அது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிவருக்கு சீக்கும் நடுவில் இருக்கிற அந்த குட்டி அந்த சப்ப நிலம் தான் இஸ்ரேல். ரிவருக்கு இந்த பக்கம் ஜோர்டன் இருக்கு. ஓகே, ரிவர் ஜோர்டனுக்கு இந்த சைடு ஜோர்டன். ஓகே, ஸோ நவ் ஜெருசலம் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆரோ மார்க் இருக்கு. மெகிடோ எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு ஒரு ஐடியாக்கு ஜஸ்ட் தெரியறதுக்காக. ஏன்னா ஆக்சுவலாக இருக்கு இல்லையா, அதனால ஐ வாண்ட் டு டெல். ஸோ இந்த மெகிடோ பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்குல்ல, ஒரு வேலி மாதிரி ஒரு இருக்கு இல்லையா, அது சில நேரம் வேலி ஆஃப் ஜெஹோசோஃபேட்னு பைபிள்ல இருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் ஜெஹோசோஃபேட் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து யாவே ஜட்ஜஸ்ன்னு அர்த்தம். ஸோ கரெக்ட் தான், ஆர்மகெடன்ல தான் ஜட்ஜ்மெண்ட் பேட்டில் நடக்குதுன்னு பைபிள்ல இருக்கு. அதனால இட் ஆல் மேட்சஸ். ஸோ அது சில இடங்கள்ல இருக்கு. டைம் என்ன? ஓகே, இல்லை இது இன்னும் நிறைய இருக்கே. ஓகே, இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த மெகிடோ இடத்துல தான் டெபோரா பாராக் ஒரு சண்டைக்கு போவாங்கல்ல. ஐ திங்க் நம்ம கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாராக் ஒரு ஜட்ஜு, ஒரு லீடர், நீ போய் பண்ணுன்னு டெபோரா ஜட்ஜ் சொல்லுவாங்க. அப்போ ஹீல்ஸே நீங்க வந்தாதான் நான் சண்டைக்கு போவேன்ட்டு அவள் பயந்தாங்கொல்லி பாராக். அண்ட் டெபோரா வில் கோ அண்ட் தே வில் வின். ஸோ அவங்க வின் பண்ண ஒரு பேட்டில் இந்த மெகிடோல நடந்தது. ஓகேயா, அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹாரிபிளான விஷயமும் நடந்தது. அதனால தான் ஆர்மகெடன்ன்ற வார்த்தையை கடவுள் பைபிள்ல யூஸ் பண்ணியிருக்காருன்னு சிலர் டீச் பண்றாங்க. அதாவது ஜோசையா ராஜா தெரியும்ல, கிங் ஜோசையா, அந்த சின்ன பையனா இருக்கும் போதே கிங்கா இருந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவாருல்ல. அவரு அந்த அந்த ராஜா வந்து போக தேவையில்லாத ஒரு பேட்டிலுக்கு அவர் போவார், ஒரு சண்டைக்கு போவார், அங்க செத்துருவார் ஒரு அகெயின்ஸ்ட் ஈஜிப்ட் ஒரு சண்டையில. அதனால அது நடந்ததும் இந்த மெகிடோ இடத்துல. அதனால இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒரு ரொம்ப கசப்பான ஒரு மெமரி, ரொம்ப 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 சேட், ரொம்ப வருத்தப்படுற ஒரு பாயிண்ட். ஸோ அதனால தான் அந்த பேர், அந்த ஆர்மகெடன், அதாவது இஸ்ரவேலுடைய பிடித்தமான ராஜாவுடைய மரணம் நடந்த அந்த கசப்பான இடத்துல இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சம் பீப்புள் ஆர் டீச்சிங். எனக்கு அது தெரியல, எனக்கு அது ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி டோன்ட் நோ. All I know is God has mentioned this particular place. How exactly அந்த பேட்டில்ன்ற காரியம் நடக்கும் அந்த ஐ டோன்ட் நோ. ஓகே, நம்ம இன்னும் படிக்கலாம், அதுல என்ன விளங்குதோ அதுதான் மை அண்டர்ஸ்டாண்டிங், unless God teaches me. ஓகே, ரைட். ஸோ I'll take a pause here because இதுல இன்னும் இருக்கு, இன்னும் much more to study இருக்கு. So I'm going to stop here. Okay, so we are at the sixth bowl, correct? Sixth bowl, ஆமா, sixth bowlல பாதியில இருக்கிறோம். ஆமா, நிறையவே இருக்கு இன்னும். Okay, we will continue our study, God willing. Okay, any thoughts, any questions? Oh, இப்பதான் any thoughts pa? இல்லையா? Nothing. ப்ராப்பரா இன்னைக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு ஃபார் மீ. ஐ பர்சனலி ஃபீல் லைக் ஏன்னா வந்துட்டு அந்த ஃபுல்லும் வந்து யூ ஆர் ரிலேட்டிங் வித் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். அந்த ரெவலேஷன்ல இருக்க அந்த ஃபுல்லோட அந்த ரெஃபரன்ஸும், ஐப்ராத் நதி ஆகட்டும் இல்ல அந்த மவுண்ட் கர்மல், எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஆல் ரிலேட்டட். தேங்க் காட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். காட் டெஃபினெட்லி சேம் காட். ஆமா, சேம் காட். He is talking to humans from the beginning, not suddenly from in between. ஆடம் கிட்ட பேசின அதே காட் தான் நம்ம கிட்டயும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு, கரெக்டா? அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் மாறாது. அவரோட பர்பஸோட ஒரு ரீசனோட சொல்லுவாரு. ஸோ நம்ம பைபிளை ஒரு புக் மாதிரி கோர்வையா படிக்கலைன்னா we may miss what God is telling.
Yeah. ஆமா we may miss. Yeah. ஆமா கடவுளுடைய அன்புன்னு தெரியும், கரெக்ட், விளங்கும், அதெல்லாம் தெரியும். கடவுளை அப்படி விட்டுற மாட்டார்ல. ஸோ காட் லவ்ஸ் மீன் தெரியும், கிராஸ் தான் சால்வேஷன் தெரியும், டெஃபினெட்லி அதெல்லாம் தெரியும். ஆனா பைபிள் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்னா அது ஒரு புக் மாதிரி வாசிக்கணும், ஒன் சிங்கிள் புக் மாதிரி. அது அமேசிங் தட் இட் இஸ் ரிட்டன் பை 40 authors, 1500 இயர்ஸா எழுதப்பட்ட வெவ்வேறு கையால வெவ்வேறு யார் யாரோ எழுதின, ராஜால இருந்து ஒரு மீன்காரர் கூட எழுதியிருக்காங்க இல்ல. ஸோ அப்படி எழுதின ஒரு புக்குன்னு அமேசிங். அப்போ இத வந்து அந்த ஹியூமன் பீயிங்கால எழுதியிருக்க முடியாது, இம்பாசிபிள். நம்ம பேசணும்ல, லைக் டேவிட் இஸ் டெல்லிங் இந்த மெசையா வந்து ப்ரீஸ்ட் வேலையும் செய்வாருன்னு எழுதுறது, அது டேவிடால எழுதியிருக்க முடியாது, impossible. So these are proofs that it is definitely a divine book. இது மனுஷருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால எழுதப்பட்ட ஒரு புக்குன்றது விளங்க விளங்க you will know that it is, ஆமா God is talking அப்படின்றது இன்னும் விளங்கும், இன்னும் கிளியரா தெரியும். இன்னும் ரொம்ப கிளியரா தெரியும். அப்போ God is writing this, அவர் வெவ்வேறு டைமுக்கு வெவ்வேறு மாதிரி மெசேஜ் சொல்ல மாட்டார்ல. முதல் ஆதி காலத்துல இருந்து ஒரு பாயிண்ட் தான் சொல்றாரு, and that is the same message. பேட்டர்ன் மாறவே மாறாது. So yeah, glory to God, really. வழங்க பண்றாரு, அதுக்காக கடவுள் ஸ்தோத்திரம். ஆமா, சரி, ஜெபம் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிடுவோமா? ரெமி ஜெபம் பண்ணிருங்க. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம் நாமத்தை பயன்படுத்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்தாவியானவரே, அப்பா இந்த நேரத்துல கர்த்தாவே சப்பா நாங்கள் டீட்டெயில் ஆண்டவே ரெவலேஷனை படிக்காண்ட திருப்பி செஞ்சிருக்கீங்க ராஜா, அதற்காக நமக்கு நன்றி ராஜாவே சப்பா. அப்பா அந்த கண்டினியூஷன் மாறாமல் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு வசனம் மூலியமா நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்து கொண்டிருக்கீங்க ராஜா. பரிசுத்தாவியானவரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே சப்பா. இந்த வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்து எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள எதிர்த்து தாங்க ராஜாவே சப்பா. இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்க பாடத்திற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி பரிசுத்தாவியானவரே அப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்னும் இந்த டெப்தா கர்த்தாவே இதை நாங்கள் ஆராய்ந்து ஆண்டவரே வரப்போகிற வாரங்களில் கர்த்தாவே சப்பா இதை பத்தி இன்னும் டெப்தா நாங்க படிக்க ஆண்டவர் திருப்பி செய்திருக்கீங்க, அதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்கள் நேரத்தை ஆயத்தப்படுத்துங்க. உமக்காக நாங்கள் அதிக நேரத்தை செலவு பண்ண அங்க திருப்பி தாங்க ராஜாவே ஏசப்பா. ஆண்டவரே அந்த ஒரு உணர்வுள்ள அப்ப அந்த தாகத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ள ஆண்டவர் திருப்பி செஞ்சிருக்கீங்க, அதற்கு நமக்கு நன்றி ராஜாவே. அப்பா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கியூரியாசிட்டி இன்னும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க ராஜா. நாங்கள் இன்னும் அதிகமாக அதை பத்தி ஆண்டவரே நாங்கள் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளணும் ராஜா. அதற்காக ஆண்டவரே இந்த மகளை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கப்படியால் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா. அப்பா கமலாண்ட கரங்கள் தருகிற ராஜாவே மட்டுமா நீர் கொடுத்திருக்கிற சுகபலம் ஆரோக்கியத்திற்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத இந்த மகத்துவமான இந்த அறிவுக்காக மக்களான கொடி ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே ஏசப்பா. ஆண்டவரே பைபிள் ஆண்டவரே ஆல் டுகெதரா லிங்க் பண்ணி எங்களுக்கு புரியிற வண்ணமாக கர்த்தாவே ஏசப்பா ஒரு நல்ல பிரசன்டேஷன் ஆண்டவரே அப்பா நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் மகளுக்கு ஆண்டவரே துணை செய்து ஆண்டவரே அதை ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள நாலேஜை கொடுத்துருக்கீங்க, அதற்கு நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க ராஜா, இன்னும் எடுத்து உபயோகப்படுத்துங்க கர்த்தாவே ஏசப்பாப்பா. எங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கீங்க, அதற்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. இதை நாங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆண்டவர் திருவி தாங்க ராஜா. நமக்கு நன்றி. இந்த அறிவில மேம்போண்டு வளர ஆண்டவர் திருவி தாங்க. எங்களை ஆசிரியங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. இது கண்டினியூஷன் நாங்கள் இன்னும் ஆண்டவரே நெக்ஸ்ட் வீக் படிக்கிற வரைக்கும் ஆண்டோட திவ்ய பிரச்சனை எங்களோட இருக்கட்டும் ராஜா. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஆண்டவரே வீக்கெண்ட்ல ஆண்டோட திவ்ய பிரச்சனை எங்களோட இருக்கட்டும், தாங்கத்து வழிநடத்த கர்த்தாவே சப்பா. அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆண்டவரே கண்ணியத்தோடு நாளைக்கு ஆண்டவரே அதை நாங்க வர்ஷிப் நடத்த ஆண்டவர் திருப்பி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து முதல் ஜெப கேளுங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன்களும் மறவாதே, ஆமென். Thanks, Remy. Thanks to you, Pamela. Thank you, Pamela. Thank you.